ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு டேட் அண்ட் சன்ஸ் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா பர்துபாய். எக்ஸாக்டாக பர்துபாய் கிராண்ட் மஸ்ஜித்க்கு பேக் சைடு இந்த லொக்கேஷன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு வாக்கில் போகிறோம். இங்கே போயிட்டு நம்ம ஒரு போட்டிங்கில் போகலான்னு ஆக்சுவலாக போய்கிட்டு இருக்கோம். கோல்டு மார்க்கெட் அந்த பக்கம் இருக்குது, அதை கிராஸ் பண்ணோம். ஸோ இங்கே அல் ஃபஹதி மெரைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, நடந்து போனோம்னா. ஸோ அங்கே போய் நம்ம 2 dirhamக்கு ஒரு போட் இருக்குது, அதில் போகிறோம். போய்கிட்டு இருக்கும்போது வழியில் இந்த ஷிப்லாம் பார்த்தோம், அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாம் உங்கள் பார்வைக்காக ஜஸ்ட் ஒரு வீடியோ கிளிப் எடுத்தோம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஷிப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பெரிய கம்பெனிஸில் ஆனுவல் பார்ட்டி, டீம் பில்டிங் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நைட்டு டின்னர் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 4 hours 5 hours யூஸ் பண்ணுற மாதிரி, அப்படி தான் இது ரெண்டலுக்கு எடுக்க முடியும், அப்படி தான் கொடுப்பாங்க. சும்மா அண்ட் தென் வேறு எதுவும் பேசஞ்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ நம்ம அப்படியே வாக்கிங்கில் போவோம். இங்கே லெஃப்ட்டில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் குட்டி குட்டி மீன் கிடைக்கும், சம்டைம் பெரிய மீனும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் லைனாக உட்காந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் போலீஸ்லாம் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் மீன்லாம் பிடிச்சிட்டு போகலாம், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா. பட் வெயிட் பண்ணணும், இவங்கள நோட் பண்ணணும் என்ன போட்டு பிடிக்கிறாங்கன்னு. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஏரா இதுக்கெலாம் மீன் நல்லா வருது. ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இது கரெக்டாக பர்துபாய் கிராண்ட் மஸ்ஜித் பேக் சைடு இருக்குது. தென் நம்மளோட இன்னொரு நெய்பர் ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட ஜஸ்ட் விசாரிப்போம். साइज कितना मिलता है? थोड़ा दिखाओ. यही है साइज, छोटा छोटा है. ये प्राण है क्या? ये थोड़ा आपका पैर. सारी वो प्राण है. प्राण பிடிச்சாங்க. ये चारा है. மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரான். ஃபிஷ்ஷை கொஞ்சம் காட்டுங்கன்னு கேட்டோம். ஸோ நமக்காக காட்டினாரு. உயிரோடு இருக்கு பாருங்க. बड़ा तूंदिल सर क्या इधर 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 कोई क्या ओடுது. இந்த ஆர்டிஏ போட் உங்களுக்கு 1 dirham. ஸோ பர்துபாயிலேருந்து அங்கே சபஹாவில் போய் விடுவாங்க. ஜஸ்ட் அப்படியே ரைட் சைடு போட்டு இது ஆக்சுவலாக உள்ள நல்ல கார்டன்லாம் க்ரீனிஸாக இருந்தது. அதில் ஒரு சூப்பரான பேர்டு ஒன்று இருந்தது. அதை உங்கள் பார்வைக்காக ஜஸ்ட் ஒரு ஜூம் பண்ணோம். எப்படி இருக்கு பாருங்கள். இதெல்லாம் ரேரான பேட்ஸ் இங்கே பார்க்குறது. இது மைனா, நம்ம ஊர்லேயே பார்த்துருப்பீங்க. க்யூட்டாக இருக்குது ரெண்டுமே. ஸோ நம்ம மெரைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அல் ஃபஹதி அந்த ஸ்டேஷனை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கோம். பக்கத்தில் தான் நாங்கள் கொஞ்சம் ஸ்லோ வாக்கில் போய்கிட்டு இருக்கோம். லெஃப்ட் சைடில் பாருங்கள் பெரிய வெசல். அதே மாதிரி இந்த ஷிப் உங்களுக்கு இதே மாதிரி தான் ஆனுவல் பார்ட்டிஸ் ஃபார் த கம்பெனிஸ் அண்ட் வேறு ஏதாவது பார்ட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு. ஸோ இதெல்லாம் பயங்கர சார்ஜஸாக இருக்கும். வீடு மாதிரி இருக்கு உள்ள. ஷிப்லாம் வெளியே பார்க்குறத விட உள்ளே போய் பார்த்தீங்க வைங்க, நம்ம அப்பார்ட்மெண்ட் மாதிரி சூப்பராக இருக்கும் உள்ள. ஸோ அதை நல்லா பில்ட் பண்ணிடுவாங்க. நோ என்ட்ரி போர்டெலாம் வச்சுருக்கு. தேவையில்லாமல் யாரும் உள்ளே போயிடக்கூடாதுல்ல. சூப்பராக இருக்குது. இந்த லொக்கேஷன் சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம மும்பை நார்த் இந்தியன் சைட்ஸ் ஹிந்தி பேசுகிறவங்க தான் நிறைய இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம தமிழ்நாட்களும் இருக்காங்க, கொஞ்சம் அதிகமாக இவங்க இருக்காங்க, அவ்வளோதான். கப்பல் நல்ல லென்த்தாக சூப்பராக இருக்குது. அல் ஷிண்டாகா நீம். ஸோ நம்ம அல் ஃபஹதி மெரைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த ஸ்டேஷன் நெருங்கிட்டோம். ஃப்ரண்ட்டில் தெரியுது பாருங்கள். ஸோ ஃபேமிலியெலாம் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட்லாம் எப்படி இருக்கு பாருங்கள்.
எல்லாம் பஸ்ஸில் உட்கார மாதிரி சீட்ஸ். அசகு என்னது அது? என்ன மாத்தங்க டஸ்ட்பினா? இந்த லாங்கில் ஒரு மினார் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பர்துபாய் கிராண்ட் மஸ்ஜித் மினார். ஜஸ்ட் உங்களுக்கு பார்வைக்காக ஒரு ரவுண்ட் வியூ. வாங்க, பர்துபாய் கிராண்ட் மஸ்ஜித் பேக் சைடு இது. ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபேமிலிக்கு வந்து போட்டிங் இருக்குது. 2 dirham. சீட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், சேஃப்டியான சீட்டு எல்லாருக்குமே. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பஸ்ஸில் உட்காந்து போகிற மாதிரி சீட்ஸ். இந்த பக்கம் மெரைன் ஆப்ரேஷன் சப்போர்ட் சென்டர் இருக்குது. ஸோ நம்ம டிக்கெட் எடுக்கிற கவுண்ட்ரு வந்து இந்த பக்கம் இருக்குது. இங்கெல்லாம் லைனில் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ நான் சொன்ன பர்துபாய் கிராண்ட் மஸ்ஜித் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக இந்த பில்லர் இருக்குது பாருங்கள், மினார் இருக்குது பாருங்கள் அந்த பக்கம். ஸோ நம்ம போய் இப்போ டிக்கெட் எடுக்க போகிறோம். வாசல் 6 tickets. I have 3 tickets. ஸோ டிக்கெட் கவுண்டர். அம்தான் எங்கே இருக்கான்? அம்தான் எங்கம்மா? எங்கள் போட் கிளம்பிருச்சு, சூப்பராக இருக்குது. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இது ஆர்டிஏ ப்ரொவைட் பண்ணுறது தான். சூப்பராக இருக்குது போட்டு. இதோட சார்ஜஸ் ஜஸ்ட்டு 2 dirham தான். நம்ம இந்தியாவோட ரேட்டுக்கு வந்து ஒரு 43 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரும். ஸோ ஃபேமிலி யார் வந்தாலும் இந்த போட் ரைடை மிஸ் பண்ணிடாதீங்க, சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து இப்போது கோல்டு மார்க்கெட் போய்கிட்ருக்கோம். ஸோ இது ஆப்போசிட் கிராஸ் பண்ணி விட்டுருவாங்க, அந்த மாதிரி தான் இந்த ரைடு இப்போ ஆக்சுவலாக. பட் லாங் ட்ராவலும் இருக்குது. நீங்கள் ஜதாஃப் க்ரீக் இந்த மாதிரி ஸ்டேஷன் செலக்ட் பண்ணி போகலாம். ஸோ அது இங்கேருந்து போகாது, அல்ஃபஹதி மெரைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து போகாது. அந்த பக்கம் பர்துபாய் இந்தியா அந்த பக்கம் ஸ்டேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அங்கே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா க்ரீக்கு போகலாம், அது ஜதாஃப் அந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் போகிறதுக்கு அங்கேருந்து போட்டிருக்கு. ஸோ நாங்கள் பர்துபாய் கிராண்ட் மஸ்ஜித் பேக் சைடு வந்ததால் இந்த கோல்ட் மார்க்கெட்டு தான் நாங்கள் போகிற எய்மு. ஸோ இங்கேருந்து ஈஸியாக போயிடலாம் அந்த போட்டில். சூப்பராக இருக்குது வியூலாம். அதுவும் இந்த போட்டில் போய்கிட்டே பார்க்கும்போது ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். லெஃப்டில் ஒரு சின்னதாக போட் போகுது பார்த்தீங்களா, அது வந்து பர்துபாயிலேருந்து சப்கா போகுது, 1 dirham. ஸோ இது துபாய் ஆர்டிஏனா ரோட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. ஸோ அவங்க ப்ரொவைட் பண்ணுறது. செம்ம சர்வீஸ்லாம் சூப்பர். டூரிஸ்ட் வரவங்க மிஸ் பண்ணாமல் இந்த போட் ரைட்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஸோ துபாயில் வெரி சீப் அண்ட் பெஸ்ட் ரைட். பஸ்ஸு அண்ட் மெட்ரோ ரயில் அந்த மாதிரி இது ஒரு ரோட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ். இங்கே கவர்மெண்ட்டே இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கோல் மார்க்கெட் நெருங்கிட்டோம். ரைட் சைடில் ஆப்போசிட் தெரியுது பாருங்க, அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம ஸ்டாப் வந்துடுச்சு, அங்கே போகிறோம். நாங்கள் இறங்கினதுக்கப்புறமா அடுத்த பேசஞ்சர்ஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் லைனில் போயிட்டுருக்காங்க பாருங்கள். சேம் போட்.
ஸோ அங்கே அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி சர்வீஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் அன்டில் 11 o'clock, நைட் 11 o'clock வரையும் இது சர்வீஸ் இருக்குது. இந்த போட்டில் இறங்குனதுக்கு அப்புறமா இதுதான் என்ட்ரன்ஸ் டே. இதில் தான் போகணும் நம்ம. Tele Gurji. Where is Tele Gurji? What's your state name? Tamil Nadu. Tamil Nadu. இங்கே இருக்கிற ஷாப்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய ஷாப்ஸ் இருக்குது. லைட் வச்சுருக்க ஷாப்ஸ் பார்த்தோம். அங்கே பாருங்கள், லைட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. சேம் அதே மாதிரி லைட் ஷாப் இதுவும் அழகாக இருக்குது. கலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக வச்சுருக்காங்க. பார்த்தாலே வாங்கணும் போல் இருக்குது. நான் துபாயில் வந்து நம்ம பார்த்ததெல்லாம் வாங்கக்கூடாது. ரொம்ப கரெக்டாக நமக்கு எது தேவையோ அதை மட்டும் கரெக்டாக வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி காசு உங்கள் கையில் நிற்கவே நிற்காது. ஸோ அதிலலாம் ஒரு ஃபேராக இருங்க. இந்த அருணாச்சலம் படத்தில் சுந்தர் சி வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார், 30 நாளில் 30 லட்சம் செலவு பண்ணணுன்னு. துபாய்க்கு வந்திருந்தாருன்னா அந்த கேஷ் வந்து ஈஸியாக செலவாகிருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பென்சஸாக இருக்கும். நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ஐட்டமும் நிறைய கிடைக்கும். ஸோ அதுக்கான ஷாப்ஸை தேடி போகணும். கோல்டு மார்க்கெட் போயிட்டு இருக்க வழியில் இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் பார்வைக்காக ஜஸ்ட் ஒரு கிளிப் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம், வரும்போது வாங்கிக்கலாம் தேவைப்பட்டால். இங்கே பாட்டமில் பார்த்தீங்களா சஃப்ரான், ஸோ குங்குமப்பூ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தாலே வாங்கணும் போல் இருக்கும். அந்த மாதிரி அள்ளி குமிச்சு வச்சுருக்காங்க உங்கள் பார்வைக்காக. அண்ட் தென் ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, பேரே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அழகாக இருக்குது பார்க்க அவங்க வச்சுருக்கிறது. இது யாருக்கு தேவையோ அவங்க வாங்குவாங்க. பட் அந்த ஷாப் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம நெருங்கிட்டோம். கோல்டு மார்க்கெட் ஒன் மோர் என்ட்ரன்ஸ். இது உள்ளே போனோம்னா நிறைய கோல்டு ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் கோல்ட் சூக், கோல்டு மார்க்கெட் ஜங்ஷன் அப்படிம்பாங்க. ஸோ திஸ் இஸ் கேட் நம்பர் 1. ஸோ கேட் நம்பர் 1 தான் நம்ம என்ட்ரு ஆகிறோம். இந்த போட்டிங்லேருந்து வந்ததுக்கப்புறமா நமக்கு இதுதான் கிடைக்கும், அந்த என்ட்ரன்ஸ் தான் கிடைக்கும். லெஃப்ட்டில் பாருங்கள், கேமல் மில்க் ஐஸ்கிரீம். ஸோ இதுக்கான ஸ்பெஷல் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பாருங்கள். என் சன்னு பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான். அவர்கிட்ட போயிட்டு எல்லாம் விசாரித்தோம் என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. அவரும் எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். லெமன், டேட்ஸ் அண்ட் ஃபெரரோ ரோச்சர், கேமல் மில்க், சப்ரான், காஃபி, ஸ்ட்ராபெரி, எல்லாமே கேமல் மில்க்கை பண்ணியிருக்காங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஷாப் பார்க்குறதுக்கு. என் சன் டேஸ்ட்லாம் பார்த்தா சூப்பராக இருந்தது. அவனுக்கு வீட்லேயும் டேஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் கொடுத்தான். ஸோ இந்த ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு முடிவு பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஸ்டஃப் பண்ண சொன்னோம். அழகாக ஸ்டஃப் பண்ணார். ஒரு நல்ல பேசினார், இங்கிலீஷ்லேயே என் சன்கிட்ட பேசினார். அவனும் அதுக்கேற்ற மாதிரி அவர்கிட்ட பேசினான். ரொம்ப ஹாப்பி என் சன். ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த ஐஸ்கிரீமை என் சன் கிட்ட கொடுத்தாரு. அவன் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிக்கிட்டான். ஹீஸ் ஸோ ஹாப்பி. ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. நாங்கள் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறமா தெரிஞ்சது அது வந்து நார்மல் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல அந்த டேஸ்ட் தான். பட் இது வந்து கேமல் மில்க்குங்கிறதால ஸோ அதோட பெனிஃபிட் வந்து வேறு தான். ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. ப்ரைஸ் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் கோல்ட்லாம் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் யார் வாங்குவாங்கங்கிறது எனக்கு தெரியல. மேபி பெரிய பெரிய ஆளுங்க தான் வாங்குவாங்க.
தென் சைடில் பாருங்கள் சேல்ஸ் பண்ணுறாங்க கூல் ட்ரிங்க்ஸ். நம்ம ஒரு மாதிரியே தான். ஸோ இது வந்து சம் சார்ஜஸ் அவங்க எக்ஸ்ட்ரா வச்சு சேல் பண்ணுவாங்க. நமக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ இதுவும் பார்ட் டைம் பிஸ்னஸ் மேபி அவங்க பண்ணுவாங்க. ஷாப்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஃபுல்லாக கோல்ட் மார்க்கெட் உள்ள. ஸோ 99% கோல்ட் ஷாப்ஸ் தான் இருக்கும். மேபி சம் ரெஸ்டாரண்ட்ஸ் ஏதாவது இடையில வச்சுருக்கலாம். வெரி நைஸ். நான் இன்னைக்கு தான் கேமல் மில்க் ஐஸ்கிரீம் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் கோல்ட் சூப் மெட்ரோ ஸ்டேஷன் அங்கே இறங்கி கூட வரலாம். ப்ளஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அண்ட் நாங்கள் வந்த மாதிரி அந்த பக்கம் இருக்கிற ஆளுங்க வரணும்னா அல் ஃபஹதி மெரைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் 2 dirham போட்டில் இந்த பக்கம் வந்துக்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு துபாயில் குறையே கிடையாது. ஒரு இடத்துக்கு போகணுன்னா எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. பஸ்ஸு, மெட்ரோ, போட்டிங் சர்வீஸ் எக்ஸ்பெஷல் அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். பஸ் அண்ட் மெட்ரோ எல்லா இடத்துலையும் சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஸோ துபாய் இன்ஃபர்மேஷன் என்னால் முடிஞ்ச சில வீடியோஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷாப்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கோல்டு செம்மையாக இருக்குது. என் சன் இப்போ பாட்டு பாடினா கேட்டிங்களா? என் தம்பி ஜெயிலர் படத்துலேருந்து ஒரு பாட்டு பாடுவான், அந்த மாதிரி. கோல்டு ரேட் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் 260 250 வந்துருச்சு திர்ஹம்ஸ். ஒரு டைம்லாம் வந்து 200லேயே தான் இருக்கும். கோல்டு ரேட் மட்டும் சான்ஸே இல்லைங்க, எப்போவுமே ஏறிட்டு தாங்க இருக்குது. வேர்ல்ட்லேயே கோல்டு நிறைய யூஸ் பண்ணுற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். ஸோ பார்த்துக்குங்க இப்போ எவ்வளோ கோல்டு இந்தியாவில் இருக்கும். ஸோ மற்ற நாட்டுக்காரங்களாம் இதை பார்க்குறதோட சரி, அவங்களாம் வந்து இதை லைக் பண்ணுறதில்ல, வாங்குறதும் இல்லை. அவங்களுக்கு தேவையான ஒரு டிசைனில் ஏதாவது ஒன்று போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ எல்லா கோல்டு ஷாப்பும் சரி, கோல்டும் சரி, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே பெருசாக இருந்தது. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட், ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஸோ துபாயில் எந்தெந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, எப்படி ஈஸியாக போகலாம், மெட்ரோவில் எப்படி போகலாம், பஸ்ஸில் எப்படி போகலாம் அப்படிங்கிற தகவலை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ துபாய் வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. அப்புறம் என்னை பற்றின இன்ட்ரடக்ஷன் வந்து நான் வீடியோ இன்னும் போடாமல் இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரமே அந்த வீடியோவும் நான் போடுறேன். ஸோ என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ என்னுடைய ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி. So video endukku vandachi. Thank you guys, thank you for watching my videos, thank you for all for your supports.
है